முன்னாடி இருந்த பாய் ஃப்ரெண்டே பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பண்ணா. ஐயோ, அப்படின்னா இவனுக்கு கொஞ்ச நேரம் கூட பண்ண முடியலையா? எல்லாத்தையும் அவுத்து போட்டு உக்காந்தானா? அவன் மணி சுத்தமா அடிக்கவே இல்லடி. நான் சொன்னேன்ல திவ்யா, வெளியில 70% இந்த மாதிரி பெல்ஸ் தான் இருக்கு. ஸ்வாதி, திவ்யா, ஸ்வாதி, திவ்யா, ரொம்ப பசிக்குதுடி. அடடடடடடடே, அனகோண்டா அனகோண்டான்னு சொல்லி உன்னை இப்படி பசியோட தவிக்க விட்டுட்டு போயிட்டானடி. ஸ்வாதி, பசியில துடிச்சிட்டு இருக்கேன்டி. திவ்யா, அப்ப நம்ம ஒரு விஷயத்த பேசிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம், ஞாபகம் இருக்கா? அப்பதானே இந்த உதவாக்கார வந்தா. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றியா? ஒரு பொண்ணோட பசிய பத்தி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அததான் சொன்னேன், நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும் இன்னொரு பொண்ணோட பசிய எப்படி தீக்குறதுன்னு. ஆமா ஸ்வாதி. இப்போ நீ ரொம்ப பசியில இருக்க. ஆமா, உன் பசிய எப்படி தீக்குறதுன்னு நானும் ஒரு பொண்ணு தானே, அதனால எனக்கு நல்லா தெரியும். உன்னோட பசிய நான் தீர்த்து வைக்கட்டுமா? நீயா? நீ எப்படி தீர்த்து வைப்ப? உன் பாடியில இருக்கிற எல்லா பார்ட்டையும் மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே உசுப்பேத்தி உன் பசிய தீர்ப்பேன். நீ சொல்றத பார்த்தா நீ லெஸ்பியனா? ஆமா, லெஸ்பியனா? லெஸ்பியனான்னு கேட்டு என்ன தூரமா தள்ளி வைக்காத. எத்தனையோ நிறைய பொண்ணுங்க